ஹாய், குட் மார்னிங். என் வீடு என் தோட்டம்ன்ற மாதிரி என் தோட்டம் வந்துட்டு ஒரு மழையில் என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக, ஐயோ கண்கொள்ளா காட்சிங்க. என்ன அழகாக இருக்குது தெரியுமா? என் கண்ணே போட்டுரும் போல் அப்படி இருக்குதுங்க ஒவ்வொரு பிளான்ட்டுங்களும். மழை தண்ணியில் கடவுள் எதை வச்சு தான் அனுப்புவாரோ தெரியலங்க. அந்த மழை தண்ணி பட்ட உடனே என்னோடய செடிங்களாம் வந்துட்டு ஒரு சந்தோஷம் அடைஞ்சி அவங்களுடைய அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தாலே அது எனக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்குது. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு செடியும் எவ்வளோ பச்சை பசுமையாக பார்க்குறதுக்கு என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வேறு ஒவ்வொரு செடிங்களையும் நான் கிட்ட போய் அதை தொட்டு பார்க்கும்போது நிஜமாகவே அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு நான் மேலோட்டமாக தான் இப்போது காட்டுறேன் என்னோடய இந்த கார்டனை. இதில் வந்து ஒவ்வொரு செடிங்களையும் நான் வந்து ரொம்ப மைனூட்டாக நான் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிறகு அந்த லிப்ஸ்டிக் பிளான்ட்டு அவ்வளோ அழகாக அப்படியே அந்த ரெட்டு அந்த கோடுக்கும் அந்த க்ரீனிஷ்க்கும் செம்ம அழகான ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது நமக்கு. இது ஒரு குரோட்டன் பிளான்ட்டு. இது வந்து கோலியஸ் பாருங்கள். கோலியஸ் கெலேடியம் இது இவங்க எல்லாமே நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாகவே எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா கெலேடியம் வந்துட்டு எங்கிட்ட எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். இதில் எதுவுமே நான் வாங்கினதில்லை. இது வந்து ஆல்ரெடி எல்லாமே போன பிளான்ட்டு இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. கோலியஸ் பாருங்கள், அந்த மெரூனும் அந்த க்ரீனும் இன்னும் ஒரு அழகாக இருக்குது. இது வந்து ஒரு மரக்கிளை. இந்த மரக்கிளையில தான் வந்துட்டு இந்த ஹேங்கிங் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே. இது வந்துட்டு மணி பிளான்ட் பாருங்கள், என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டையும் பாருங்கள், மற்ற நாளில் இருந்ததுக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ நீளமாக வளர்ந்துக்கிட்டே வருது. இது வந்துட்டு நமக்கு வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாமே மழை வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா ஃபுல்லானனால கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்காங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருக்க பிளான்ட்டுங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போ போயிடும் என்னை விட்டு. ஸோ இந்த பிளான்ட்டுங்களெல்லாம் நான் தனியாகவே வச்சுருக்கேன். ஏன்னா மழை தண்ணியை பட்டுச்சுன்னா. அப்புறம் இது வந்து ஒரு அந்தி மந்தாரைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இது ஒரு இடத்துல கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு நான் தொட்டியில் தான் சும்மா எடுத்து வச்சேன். அது சின்னதாக இருந்த செடி அவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துருச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு கூட வச்சுருக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து திப்பிலி. இது வந்துட்டு இந்த கீரை, இது பசலைக்கீரை. இது எல்லாமே வந்து சும்மா இந்த போட்டு வச்சுருக்கிற செடிங்களெல்லாம் வச்சுருக்கேன். இது வருங்க பச்சை மிளகாய் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நிறைய பச்சை மிளகாய் பறிச்சுட்டு தான் இருக்கேன். டெய்லி சமையலுக்கு நான் வாங்குறதே கிடையாது. ஒவ்வொரு தொட்டிலேருந்தும் 2 பச்சை மிளகாய் பறிச்சிக்கிறது. இந்த குரோட்டன்ஸ் லீஃபை பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிஜமாகவே ஒவ்வொரு செடியுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு மழையை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். மழை வந்துட்டு நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. நிஜமாகவே வந்துட்டு மழை வந்து மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இம்பார்ட்டண்ட் மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும், ஒவ்வொரு செடிக்கும், ஒவ்வொரு மரத்துக்கும், ஒவ்வொரு கொடிக்குமே மழை வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு இந்த இந்த சாமந்தியை பாருங்கள், என்ன ஒரு அழகாக பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக பூத்துருக்கு சாமந்திங்க எல்லாமே. நேற்று நான் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் பூத்துருந்தது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் வாடி வதங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2 days மழைங்க. 2 நாள் மழையில் செழிப்பாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்தாலும் செடி கார்டனு இதை பற்றி தான் நான் வீடியோ போட்டுட்ருப்பேன் நீங்கள் நினைப்பீங்க. பட் இதில் வந்து எவ்வளோ யூஸஸ் இருக்குன்றது வந்து அனுபவிக்கிறதுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இயற்கையாக நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு செடிகளையும் வந்துட்டு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒவ்வொரு செடிகளுடைய பயன்களை நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பயன்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செம்பருத்தி பூவே நீ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு டீ போட்டு குடிக்கலாம், சரியா? அது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ஃப்ளவர் அது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு திப்பிலி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கற்பூரவள்ளி, அது மாதிரி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உள்ள நிறைய செடிகள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட அதிகமாக போக வேண்டிய வேலையே இருக்காது. ஒரு கோல்டு வந்துருச்சா, ஒரு ஃபீவர் வந்துருச்சா, எல்லாத்துக்குமே நமக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு கை கால் வலியா, ஒரு தலைவலியா, எல்லாத்துக்குமே நமக்கு ஒவ்வொரு லீஃப்லேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுங்க வந்து நமக்கு அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளான்ட்டுங்க வந்து நமக்கு நிறைய நல்ல ஒரு ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. இயற்கையான ஒரு காற்றை நமக்கு கொடுக்குது. நம்ம என்னதான் வீட்டுக்குள்ளே ஒரு அனல்லையோ இல்லைனா ஒரு சமையல் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தோ இல்லைனா ஒரு ஹாலில் வந்து ரொம்ப அனலான ஒரு இடத்துல இருந்தோ இருந்துட்டு அந்த கார்டனுக்குள்ளே போகும்போது அந்த செடிங்களுடைய அந்த வாசனை, அந்த மண் வாசனை, இயற்கையான ஒரு சூழல், இயற்கையான காற்று நமக்கு பல நோய்கள் வராமல் நமக்கு வந்து தடுக்குது.
ஸோ இதுதான் என்னோடய கார்டனில் நான் எதுக்கு கார்டன்னு சொல்கிறேன்னா, இதுதான் எனக்கு வந்து மெயினாக வந்து நான் வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டால் மெயின் ரீசன் வந்து இதுதான். நமக்கு வந்து நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலை. ஒரு மார்னிங் நீங்கள் எழுந்த உடனே ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு, இல்லைனா ஒரு நல்ல ஒரு இஞ்சி போட்ட டீ எடுத்துக்கிட்டு நம்ம கார்டனில் போய் உட்காந்துட்டு அந்த பிளான்ட்டுங்களை பார்த்துக்கிட்டு குடிக்கிற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். இது பாருங்க, பாவக்காய் கொடி. இது பாவக்காய் கொடிக்கு பக்கத்தில் ஒரு சும்மா ஒரு கம்பி இருந்ததுன்னு அதை ஏற்றி விட்ருக்கேன். பாவக்காய் கொடி இது போயிட்டே இருக்குது. இது வந்து சித்திரத்தை. இது எல்லாமே குரோட்டன்ஸ். இது எல்லாமே வந்து நான் பதியம் போட்ட செடி. இது வரைக்கும் சின்ன சின்னதாக இருக்குது. எல்லாமே வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்கன்றதுக்காக கோலியஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். கோலியஸ் செடி நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும்னு கேட்குறாங்க. அதனால் அதெல்லாம் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் என்னோடய கார்டன் இருக்கும். இது கூட பதியம் போட்டது தான். இதெல்லாம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மெரூனுக்கும் அந்த க்ரீனுக்கும் செம்ம காம்பினேஷனு. இதெல்லாமே பப்பாளி. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். குரங்குங்க வந்து தொல்லை தாங்க முடியல, எல்லாத்தையும் கடிச்சு போட்டுடுறாங்க. திரும்பவும் புதுசாக இலைங்க வராங்க, திரும்பவும் கடிச்சு போட்டுடுறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. பப்பாளி என்னன்னு தெரியல, என் ராசிக்கு வரவே மாட்டேங்குதுங்க. இது வந்து ரெட் கற்றாழை. இது இப்போ தான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் குட்டி குட்டியாக எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து குட்டி ரணகல்லி என்கிட்ட நிறைய பெரிய செடியாகவே இருக்குது. இது வந்து பெரண்டை. இதில் அப்படியே ஏற்றி விட்டது அதையும் தாண்டின்ற மாதிரி வந்துடுச்சு. இது வந்து எலும்பொட்டி. இது சின்ன செடியாக தான் வச்சேன், பட் நல்லா இலைகள் எல்லாமே புதுசாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து கீழே இருக்கிறது வந்து பர்பிள் ஹார்ட்டு. இது வந்து கோலியஸ். ஸோ இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்துட்டு மழைக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா செடிகளுமே நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எதுவுமே ஒரு செடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வெளியே கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செடிகள் இருக்கும். குப்பை மேனி எங்கே பார்த்தாலுமே இருக்கும். பட் அதோடய பெனிஃபிட்ஸ் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு பிளான்ட் இது. ஸோ ஒவ்வொரு செடிங்களையும் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு இது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம் பாருங்கள். இது எல்லாமே குட்டி குட்டியாக வச்ச செடிங்க எல்லாமே நல்லா துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மண்ணில் வைக்கிறதுக்கும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் எப்போவுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மண்ணில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேச்சுரலாக இயற்கை வளத்தோடு அது வளரும். ஏன்னா அது மண்ணில் ஆல்ரெடி நமக்கு அதோடைய சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குன்றதுனால அது நல்லா இன்னும் இயற்கையாக வளரும். நம்ம தொட்டியில் வைக்கும்போது மண்ணுக்குரிய சத்தும் இருக்கும், நம்மளும் கொஞ்சம் சத்துக்கள் கொடுக்கணும் செடிங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ரெட் கற்றாழை. இது எல்லாமே இப்போ தான் நான் வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ரோஸு. அதுக்கப்புறம் இது பென்சில் கேக்டஸ்ஸு. இது வந்து பர்பிள் ஹார்ட்டு. இது வந்து கோலியஸ். இது வந்து இதெல்லாம் குரோட்டன்ஸு. ஸோ வச்ச செடிங்க எல்லாமே எதுவுமே வாடலை, எதுவுமே கருகி போல் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. மழைக்கு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் செடிலாம் வச்சுருந்தேன்ல, இதுவும் வந்துட்டு இது எல்லாமே புது லீஃப் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மண்ணில் வச்சுருந்தேன். இதெல்லாம் பெருசாக வளர்ந்தால் தான் வந்துட்டு நான் வந்து இதை பதியம் போட முடியும். ஸோ இது வந்து பதியம் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து நான் போய் வாங்கிட்டு வரேன் சில பிளான்ஸ் எல்லாம். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து தொட்டியில் வச்சுருந்த செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டது. பிறகு அந்த செடி தான் கட் பண்ணி வச்சது அழகாக வளர்ந்துருச்சு. ஸோ இந்த செடிங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுனாலே நம்மளே பதியம் போட்டுக்கலாம். இது வந்து நன்னாரி. அந்த நீட்டு லீஃபாக இருக்கிறது வந்து நன்னாரி. ஸோ நன்னாரி கூட தொட்டியில் வச்சுருந்தேன், பட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இது வந்து திப்பிலி நல்லா மரத்தை பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிளை வந்து மண்ணில் பதிஞ்சு அது அப்படியே வந்துட்டு வேர் எல்லாமே வந்து அது அப்படியே ஒட்டி மண்ணுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து வந்துடும். ஸோ இதுதான் என்னோடய கார்டனோட ஃபுல் வியூ. நிறைய செடிங்க உள்ளே இருக்குது. இன்னும் அதை சரியாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா மழை வந்து கொஞ்சம் அப்படியே சேரும் சகதியமாக இருக்குன்றதுனால எடுக்க முடியல. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் செடிங்க வச்சுருக்கேன். இந்த சைடில் முக்கால்வாசி சைடுங்க எல்லா செடிங்களையுமே எடுத்துகிட்டு இதெல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் நான். இது வந்து ஆல் ஸ்பைஸு. அதோட கிளைங்க கொஞ்சம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இதை போட்டு வச்சுருக்கேன். பட் வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது. அது ட்ரை தான் பண்ணியிருக்கேன் இப்போ நான். இது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே குரோட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மரம். என்ன மரம்னா தேக்கு மரம். தேக்கு மரங்களில் பார்த்திங்கன்னா தேக்கு மரம், சீத்தா, நெல்லிக்காய், மாதுளை, மருதாணி, முருங்கை, அப்புறம் 2-3 மரம் இருக்குது. அது சரியாக நேம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் கார்டனோட ஃபுல் வியூ. அப்புறம் பார்த்திங்கன்னா
திரும்பவும் நான் உங்ககிட்ட இதை சுற்றி வரேன்னா இது உள்ளே இன்னும் நிறைய செடிகள் இருக்குது. இது வந்து சீனி துளசி, அப்புறம் மின்ட்டு துளசி அது இருக்குது. இது வந்து கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சிட்டேன். அப்புறம் கெலேடியம், என்னோடய ஃபேவரட் கெலேடியம் எல்லாமே இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக அழகாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து நிறைய செடிங்க வந்து பிளான்ட்டுங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்குறாங்க, எனக்கு அந்த பிளான்ட் வேணும், இந்த பிளான்ட் வேணும்னு. அதில் அப்படியே கட் பண்ணி பதியம் போட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால தான் என்னன்னு தெரியல, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே வர ஆரம்பிக்குது செடிங்க எல்லாமே. ஸோ யாருக்காவது எந்த செடியாவது வேணும், இது வந்து உள்ளே இருக்கிற செடிங்க இது எல்லாமே. இங்கே வந்து கொஞ்சம் பிளான்ட்டுங்க வச்சுருக்கேன். இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சிடலாம், ஏன்னா இது ரொம்ப இடத்த அடைக்குது அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே இதை வாட்டர் பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வேர் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே அப்படி இருக்குது. இது வந்து ஒரு மணி பிளான்ட். வேர் வந்துருச்சுன்னா நமக்கு இது ஓகேவாயிடும். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே கேக்டஸ்ங்க. கேக்டஸ் எல்லாமே எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு வராங்க சூப்பராக. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கேக்டஸ் வாங்கி வச்சுருந்தப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்பப்போ தண்ணி ஊற்றி எல்லாமே அழுகிருச்சு. ஸோ இப்போ தண்ணியே ஊற்றுறதில்ல. 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றுறது. அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா கூட ஓகே தான். அதனால் சரி கொஞ்சமாக தண்ணி வேணுமே அப்படின்றதுக்காக. ஆமாம், இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க இந்த குட்டி கேக்டஸ். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் வருமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கேக்டஸில் ஒரு சில வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கேட்டாங்களாலும் கொடுப்போம், சேலுக்கு யாராவது கேட்டாலும் கொடுப்பேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இந்த மணி பிளான்ட்டெல்லாம் வந்துட்டு அவசரத்துக்கு நம்ம எங்கேயாவது வந்து கட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டிலேருந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே அப்படியே போட்டு வச்சுருவேன். ஸோ இது வந்து அவுட் சைடு, வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இந்த செடிங்களெல்லாம் பார்க்குறதுக்கு காஞ்சி போன மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் ஒரு திடீர்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே குளிர் விட ஆரம்பிச்சிடும். என்ன செடினே தெரியல எனக்கு இது. ஸோ ஒரு சில செடிங்க இருக்குது. இது வந்து கீழே வந்துட்டு என்ன செடினே தெரியாமல் வளர்ந்துட்டு வருது, கொடி அது. ஸோ வெளியே வந்து இந்த மாதிரி தான் செடிங்க இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் இது கொஞ்சம் இது எல்லாமே எடுத்து காலி பண்ணி வெளியே கொண்டு போயிடலாம், கார்டனுக்குள்ளேயே கொண்டு போயிடலாம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே எதனாவது பூச்சிங்க நிறைய வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.